நமச்சிவாய். உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை எம்பாசமீத வீமீஸ்வரப் பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. செப்டம்பர் மாதம், ஆடி மாதம் போச்சு, ஆவணி மாதம் பிறந்துடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்தி வந்துட்டாலே எல்லாருக்கும் ஒரு நல்ல காலம் பிறந்துடும். விநாயகர் வந்துட்டாலே ஏதோ ஒரு வகையில் அந்த கணபதி பப்பா, இந்த விநாயகர் பெருமான் ஏதோ ஒரு வகையில் நம்மளை காப்பாற்றி விட்டுருவார். நம்ம என்னதான் கடுமையான கஷ்டங்களில் இருந்தாலுமே கூட அந்த கணபதியானவர் விநாயகர் பெருமான் பிள்ளையார் நம்மளை எப்படியாவது ஏதேனும் ஒரு வகையில் கணபதி காப்பாற்றுவார். அப்பேற்பட்ட விநாயகர் சதுர்த்தி இந்த செப்டம்பர் மாதம் வருது. 14ஆம் தேதி 14th அன்னைக்கு வருது. இந்த செப்டம்பர் மாதத்தில் 4 கிரகங்கள், 2 கிரகம் உச்சம், 3 கிரகம் ஆட்சி. அப்போ செப்டம்பர் மாதம் எல்லாருக்குமே சூப்பராக இருக்க போகுது. எந்த கிரகம்லாம் உச்சம்னா புதனும் குருவும் உச்சம் அடைகிறார்கள். புதன் கன்னி ராசியில் உச்சம், மூலத்திரிகோண வீடு, ஆட்சி எல்லாம் அங்கே தான். குரு கடகத்தில் உச்சமாக இருக்கார். இதை போக சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். துலாத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார். சூரியனும் ஆட்சி பலம் பெறுகிறார் சிம்மத்தில். அப்போ 4 கிரகங்கள் இயற்கை சுபராக வரக்கூடியவர்கள்லாம் சிறப்பான இடத்துல ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்று நன்மைகளை, அதுதான் இந்த ஆவணி மாதத்துடைய சிறப்பு, அதுதான் இந்த பிள்ளையார் விநாயகர் சதுர்த்தியுடைய சிறப்பு. அதுக்கு தானே அந்த வார்த்தையை சொன்ன. விநாயகர் வந்துட்டாருனாக்கா எல்லா கஷ்டத்தையும் அவர் கலைச்சி விட்டுருவார். சங்கடங்களை நிவர்த்தி செய்வதால் தான் அவருக்கு அந்த சங்கட சதுர்த்தி பூஜையை நாம் பண்ணுறோம். அப்பேற்பட்ட செப்டம்பர் மாதம் 4 கிரகங்கள் ஆட்சி பலம் உச்சம் இதெல்லாம் பெற்றிருக்கு. எல்லாருக்கும் சங்கடத்தை தரக்கூடிய, கஷ்டங்களை தரக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். செயலிழந்து 0வாக இருக்கார். தீமை செய்யக்கூடிய கிரகம் செயலிழந்து இருப்பது நன்மை. அதோட கூட செவ்வாய் 3ஆம் இடத்துல முயற்சிங்கிற ஸ்தானத்தில் புதனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. வீடு கொடுத்த புதன் சிறப்பாக இருக்கார். அப்போ இதை வச்சு நாம் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள். கடகராசிக்கு செப்டம்பர் மாதம் அற்புதமாக வேலை செய்யும். எனக்கு தெரிஞ்சு சார் ஒரு 20% கடகராசி அன்பர்கள் தான் பெஸ்ட்டாக இருக்கிறாங்க. பெஸ்ட்டாக மீன்ஸ்னால் சரியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகுது. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கரெக்டாக நடக்குது. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சரியான முறையில் கிடைக்குது. அதில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது, எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் இருக்குது. பொதுவாக கடகராசின்னு சொல்லிட்டா கூடவே இருந்து உங்களை தள்ளிவிடக்கூடிய சூழ்ச்சிகள் இருக்குது. நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். எல்லாரையும் நீங்கள் நம்புறீங்க. கடகராசி என்பர்களே, உங்கள் அருகில் இருப்பவர்கள், நெருக்கமானவர்கள், நெருங்கியவர்கள், மிக 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 நெருங்கியவர்கள், அங்கதான் சூழ்ச்சிகள் இருக்கு. இதில் தான் நிறைய கடகராசி என்பர்கள் அகப்பட்டு தெரியாமல் நல்லவங்க சார், நான் ரொம்ப நல்லவன் நினச்சேன் சார், நான் கேட்டாங்களேன்னு ஹெல்ப் பண்ணேன் சார், கொடுத்தேன் சார், அந்த மாதிரி வெள்ளந்தியாக இருக்கிறது. அப்போ கடகராசி என்பர்களே, எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கும், ஜாக்கிரதை. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் சரிதான். குறிப்பாக அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவங்க, ப்ரைவேட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க, அதே போல் ஒரு சிஇஓ அல்ல அதுக்கு மேலே ஒரு சேர்மேன், டைரக்டர், அந்த மாதிரி ஒரு உயர்ந்த பதவியில் ஒரு சிஇஓ ரேங்கில் இருக்கக்கூடியவங்க,
பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய ஒரு செக்ரட்டரியாவோ அல்லது செக்ரட்டரியாவோ இருக்கக்கூடியவங்க, பெரிய நிறுவனங்களில் கார்ப்பரேட் நிறுவனங்களில் உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவங்க. அப்போது கடகராசி என்பர்களே ஒரு கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம். கலைத்துறை, ஸ்போர்ட்ஸு, சினிமா துறை, அரசியல் துறை, ஆன்மீகம், மெயினாக அரசியலை எடுத்துக்கிடுங்க. கொஞ்சம் நீங்கள் கவனமாக பிளான் பண்ணலைன்னா எதிரிங்க உங்களை என்ன அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலன்னா நீங்கள் தவறு செஞ்சு விடுவீங்க. அதை சமாளிக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் பயப்படக்கூடாது. மன தைரியம் முக்கியம். மனசில் தைரியம் முக்கியம். அதை விட அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் வெல்வதற்கு சூழ்ச்சிகளை வெல்வதற்கு ஒரு நல்ல மனசில் தைரியம், ஒரு அறிவாற்றல். அவங்கள விட நீங்கள் கிளவராக யோசிக்கணும். அவங்கள விட நீங்கள் எதிரிகளை விட கிளவராக யோசிக்கணும். அப்போது எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கும், எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும். கடகராசி அன்பர்களே, அப்போ வேலை செய்கிற இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும், வேலையில் கவனமாக இருக்கணும். உள்நாடுகளாக இருந்தாலும் வெளிநாடுகளாக இருந்தாலும், வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் வேறு ஏதேனும் செய்வினை கோளாறுகள், பிளாக் மேஜிக்ஸ், சார் நீங்கள் இப்போ நாம் அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறோம். நீங்கள் ஒரு பெரிய சிஎம்மாகவே நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் செய்வாங்க தெரியுமா? முன்னாள் ஆட்சியில் இருந்தவங்க, அந்த முன்னாள் மினிஸ்டராக இருந்தவங்க, சிஎம், அந்த ஃபேமிலியை சார்ந்தவங்க எவ்வளோ பேர் செய்வாங்க தெரியுமா? அப்போ இதையெல்லாம் நீங்கள் வெல்லணும்னா உங்களுக்கு ஒரு பேக்கப் இருக்கணும். உங்களுக்கு பின்னாடி ஒரு டீம் இதுக்காகவே ஒரு நாள் ஜபம் பண்ணுறது, ஃபுல்லாக வேலை செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆதிக்கம் கிடைக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த அதிகாரம். டெய்லி உங்கள் வீட்டுக்கு அந்த பிரசாதம் வந்துக்கிட்டு இருக்கணும். அதுக்கு சில ஃபார்முலா இருக்குது, இப்படித்தான் செய்யணும்னு. அப்போ நீங்கள் ஒரு முதலமைச்சராக இருந்தாலே அவ்வளோ எதிரிகள் இருக்கும். அப்போ சாதாரண ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு குடும்பத்தில் அதிகாரமாக இருக்கக்கூடியவங்க, அப்போ ஒரு வேலைக்கு போகக்கூடியவங்க, ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க, இப்போ இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கும், செய்வினைகள் இருக்கும். பாருங்கள், நோட் பண்ணுங்கள். அப்போ உங்கள் பிரச்சனை எதுனே ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்காமல், அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரிஞ்சுக்காமல் கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தால் நடக்காது. இதுதான் ரகசியம். இப்படித்தான் ஜாதகம் பார்க்கணும். இப்படி தான் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். வாராகி வாழ வைப்பால் வாராகி. ரகசியம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில். கடகராசி அன்பர்களே.